இது தனலட்சுமி பயக்கடை வச்சிருக்கு. ஐயா கும்பிட்டுக்கோமே. எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில எஃப்எம் ரேடியோல அமெரிக்கா சுற்றுலான்னு ஒரு போட்டி வச்சாங்க. அதுல கெலிச்சிக்கின்னு வந்து நிக்கிறோம். வந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்சவங்களை அப்படியே பார்த்துட்டு போலாம் நிக்கிறோம். ஐயா காஃபி குச்சியாம ஹோல்சேல்ல கொடுக்குறாங்க. சோக்கா கீதுமே. ஆம்பா நான் கூட ஒரு கிளாஸ் குடிச்சேன். ஊட்டு காப்பி மாதிரியே கீது இல்ல. கம்னு கடமை நாங்க காப்பி டக்கர் ஆக்கிதுன்னு பில்டப் பண்ணி நிக்கிறேன். நீ நாடானா ஊட்டு காப்பி மாதிரி கீதுன்னு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்றேனே. யோ என் சமையலை மட்டும் கிண்டல் பண்ணாத. அப்பால நீ போட்ட கேஸ் தான். உங்களோட சீரியஸான சீன் இருக்குது. நீ பார்த்து வெத்தி பேச்சு பேசி தனலட்சுமி சமையல் பண்ண மாதிரி இருக்க ஆக்டிங்னா அப்படியே பார்த்துட்டு தோற அப்படியே ஒன்லி இருக்கணும் தெரியுமா? யோ டேரக்டர் என்னோட ஆக்டிங் பாத்திரத்தோட ஒன்றிக்கு நிக்குது இல்ல. ஆக்டிங் என்னமே ஆக்டிங். காலையில கிண்ணியே பால்கோவா அதுதாம பாத்திரத்தோட ஒன்று நிக்குது. Stop it you guys. நம்ம பேக்ரவுண்ட் தெரியுமா? Enter the Dragon. என் மாமா தான் டைரக்டர். Ben Hur என் தாத்தா தான் டைரக்டர். சாதாரண தமிழ் பேசினாலே பிடிக்காது. நீங்க தான் டக்கரு பூத்து கேஸ் பேசுறீங்க. ஒழுங்கா நான் சேர்க்க மாதிரி பேசுங்க. நல்ல மெசேஜ் எல்லாம் வெளியே பார்க்கிறேன். நானும் தனலட்சுமி அத்தையும் வெளியில ஷாப்பிங் போறோம். நாங்க வர வரைக்கும் பத்திரமா இருங்க. பசிச்சதுன்னா டைனிங் டேபிள் மேல ஆப்பிள் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. சரி அம்மா. ப்ராக்கலி பால் வேற என்ன எடுத்துக்கலாமா? ப்ராக்கலி பால் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எடுத்துக்கோ. தம்பிக்கு வேணும்னா எடுத்துக்கொடு. பயமா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு புக் எடுத்து படிங்க. ஆனா வீடியோ கேம் டிவி எல்லாம் உட்காந்துடாதீங்க. சரி அம்மா. பயமா இருந்தா பெட்ஷீட் போர்த்தி படுத்துக்கிறோம். பாவம் இப்படி பயப்படுற பசங்களை விட்டு போறதுக்கு மனசே வரல. ஆனா என்ன பண்றது, ஆத்திர அவசரத்துக்கு எப்பவாவது இப்படி போக வேண்டியிருக்கு. எங்க அம்மா ஷாப்பிங் போயிட்டாங்க. நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் குக்கீஸ் எல்லாம் எங்கன்னு பாக்குறேன். நீ போய் வீடியோ கேம்ஸ் எடுத்துட்டு வா. எங்க அம்மா நிஜமாவே ஷாப்பிங் போயிட்டாங்க. என்ன அம்மா கிளம்பிப்போ பயப்படுற மாதிரி இருந்துட்டு இப்ப சென்ட் பண்ண அப்புறம் ஜனகராஜ் மாதிரி கொல்லமாயிட்டு ஜனகராஜ் நான் சொன்னேன். நைனா எங்க அம்மா ஷாப்பிங் போயிடுறாங்க. ஆமா நீங்களும் ஷாப்பிங் போகலையா? சாவியை மறந்துட்டேன். நான் கிளம்புறதுக்கு முன்னால ப்ராக்கலி எங்க பால் எங்கன்னு கேட்டுட்டு இப்போ கூல் ட்ரிங்க்ஸும் குக்கீஸா தேடுறீங்க. போய் 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வீடியோ கேமா? ஹோம்வொர்க் புக் ரீடிங் பண்றதுக்கு என்னவா? ஹோம்வொர்க் புக் ரீடிங் பியானோ பில்டிங் பிளாக் புக் கோட் பைரர் கல்பனர் வாக்கிங் சைக்கிளிங் ஸ்விமிங் ட்ரேடிங் கெட்டிக்கத பாலஸ் கார்டன் டான்சிங் மெடிடேஷன் பாசல் லைப்ரரி மெடிடேஷன் இதெல்லாம் டூபே வீடியோ கேம் தான் டாப்பே இதெல்லாம் டூபே வீடியோ கேம் தான் டாப்பே. என்ன போர்ட் கேம் ஆடுறதுக்கு என்னவா? போர்டு கேம் பேரே பாருங்க. போர்டு கேம் அது விளையாடணும்னா we will get bored. தம்பி சொன்ன மாதிரி வீடியோ கேம் தான் டாப். வீடியோ கேம் தான் டாப். தப்பு பண்றத பண்ணிட்டு இப்போ திமிராவா பேசுறீங்க? இனிமே இந்த சான் பிரான்சிஸ்கோ மாநகரத்துல இந்த அழகான வீட்ல யாரும் வீடியோ கேம் ஆடக்கூடாது. வீடியோ கேம் தான் டாப். வீடியோ கேம் தான் டாப். ஆனா அதுக்கு அம்மா வச்சுட்டாங்களே ஸ்டாப். இந்த பசங்களை ஸ்கூல்ல பிக்கப் பண்றதுக்குள்ள போதும் தான் ஆயிடுச்சு. நோ பிக்கிங் அப் டிராப்பிங் ஆஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுருக்கிற போர்டு கேட்டதுலாம் கேட்கவே மாட்டாங்க. பார்த்து கூட்டிட்டு வாங்க. இப்படி தான் என் சொந்தக்காரா பையன் முழுத்தன் சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து வரப்போ காணா போயிட்டான். ஐயோ அப்புறம் என்னாச்சு? அதான் குடும்ப பாட்டு எதுவும் இருக்குமே, அதை வச்சு பானை கண்டுபிடிக்க வேண்டியது தானே. அதானே முடியல. தொலைஞ்சு போன பையனோட அப்பா யார் சொல்லியும் கேட்காம குடும்ப பாட்டு இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டாரு. இப்போ ஊர்ல பாதி பேர் குடும்ப பாட்டு பாடிட்டு சுத்தனை பங்கு கேட்குறாங்க. அதுல 4 பேர் அந்த குடும்ப பாட்டை ரீமிக்ஸ் வேற செஞ்சு வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. ஒரு நிமிஷம் சும்மா இருந்தா கூட மரம் மருந்து நிற்கிறான்னு
சொல்லிடுறாங்க. மரம் தான் மனுஷனுக்கே எவ்வளவு நல்லது பண்ணுது. மரம் பசி ஆற பழம் தருது. ஆடு மாடங்கு எல்லாம் களைப்பார நிழல் தருது. மனுஷன் என்ன பண்றான்? அந்த பழம் ஆடு மாடு இது போதாது அந்த மரத்தையே காலி பண்றான். இந்த பூமிக்கு தான் அந்த கதினா கடலோட கதி அதை விட மோசம். நம்ம முன்னோர்களெல்லாம் கடல் கரையில் நின்று பார்த்த மீன்கள்லாம் இப்போ ஜிபிஎஸ் சோலார்னு எடுத்துக்கிட்டு கடலுக்கு நடுவில் போனாங்கள பார்க்க முடியல. எல்லாம் மீனுமா பிடிச்சி தின்னுட்டோம். அதை இருக்கட்டும் ஆறுமுகம், அமெரிக்க ஸ்கூலுக்கு போனி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆமா, இங்க யூனிஃபார்ம்லாம் கிடையாதா? ஜீன்ஸ் பேண்ட் கூட இடுப்புல முழுச மாட்டாம அப்படியே வந்துடுறாங்க. அதுதான் இங்கே ஃபேஷன். அந்த காலத்துல ஸ்கூல்ல வச்சு பேண்ட் கிழிஞ்சிருச்சுன்னா சொக்கா ஈத்து விட்டுக்கினே வருவான். ஒன்னாவே பார்த்துட்டு கீத்துட்டு போறாங்கன்னு. ஆனா இப்போ இருக்கிற பிள்ளைங்க பேண்ட்டு டார கீழிட்டாதான் திண்டுக்கிறதே வாங்குவாங்க போலீஸ். அந்த கிழிச்ச பேண்ட்டுக்கு நல்லா கசங்கி இருந்தாதான் எடுத்தே மாட்டுவாங்க. நாம தான கந்தல் ஆனாலும் கசக்கி கட்ட, கந்தல் ஆனாலும் கசக்கி கட்ட சொல்லி கொடுத்தோம். அதுதான் இந்த மாதிரி பேண்ட் போடுறவங்க பார்த்தா பின்னாடியே ஒன்று போடணும் போலக்குது. அதெல்லாம் முடியாது. முதல்ல பின்னால எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? யார பேண்டா இடுப்புல மாட்டுறான் அவன் பேண்டா தொடையில் மாட்டிக்கிறான். முட்டியில் மாட்டிக்கிட்டு வாத்த மாதிரி நடந்து போறான். இதுல பின்னாடி எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சு எப்படி அடிக்கிறது? என்ன ஆறுமுகம் மദ്രാസ് பாஷை இல்லையா? அது சீனாது நல்ல தமிழா பேசி நல்ல மெசேஜ் எல்லாம் எதிர்பார்க்கிறேன்.